யாரு இந்த நேரத்துல? யாரா இருக்கும்? ஏல, இன்றைக்கு போறதா சொன்ன, அதுக்குள்ள வந்துட்ட? ஏல, இன்றைய என்னாச்சுல? ஏதாவது பேசல? ஏல, என்னாச்சுல? அகஸ்டினே, அகஸ்டின் எந்திரல. டேய், கடைசியா இன்றைய போய் எத்தனை நாள் ஆச்சு? ஏதாவது புதுசா ட்ரை பண்ண வேண்டியதானே? எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போற? என் நிலைமை எனக்கு தானே தெரியும். எத்தனை கம்பெனிக்கு இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணிருப்பேன். டேய், இன்னைக்கு நடக்கிற வாலிபர் கூட்டத்துக்காவது போடா. சரி சரி, போறமா விடுமா. விட்டு கொடுக்கறவங்க யாரும் என்னைக்கும் கெட்டு போறது. அகஸ்டின், இங்க கொஞ்சம் கவனிப்பா. வாலிப நாட்கள்ல நிறைய பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், ஏமாற்றங்கள் வரும். நீங்க அதை நினைச்சு கவலைப்படாம தொடர்ந்து உங்க முயற்சிகளை பண்ணுங்க. ஏசப்பாவை நம்பி நீங்க தொடர்ந்து நீங்க அதை ட்ரை பண்ணும்போது அந்த பிரயாசத்துக்கான பலன் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா தருவாரு. உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பா தருவாரு. கவலைப்படாம இருங்க. நாம ஜெபிப்போமா? ஏசப்பா, நான் இது வரைக்கும் என்னோட சொந்த முயற்சியை தான் நம்பி இருந்தேன். இப்போல இருந்து உங்க மேல நம்பிக்கை வச்சு முயற்சி பண்றப்பா. இல்லை அகஸ்டின் என்ன விளையாட வரலையா? இப்போ எல்லாம் முன்ன மாதிரிலாம் விளையாட வரது இல்லைல்ல. இல்லை, நீங்கள் நினைக்க மாதிரிலாம் கிடையாது. வேறு லெவல் ஆகிட்டான் தெரியுங்களா. ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு எல்லாம் கிளியர் பண்ணிட்டான். இன்டர்வியூ மட்டும் தான் இருக்குது, அதுக்கு தான் போயிருக்கான். அப்போ செலக்ட் ஆயிடுவானா? இப்போ ஆமாம், செலக்ட் ஆயிருவான். அவன் தான் நல்லா விளையாடுவானே, நல்லா ஸ்பில் பவுனிங், நல்லா பேட்டிங்கு, நல்லா ஆல்ரவுண்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவானே. ஆமாம், பெரிய ஆல்ரவுண்டர் தான். மாஸ்டர், 2 டீ குடிக்கலாம். சரி, கணக்கு முடிச்சுட்டு போங்கடா. அகஸ்டின் இன்டர்வியூலாம் போயிட்டான். இனிமே கையிலே பிடிக்க முடியாதப்பா. அகஸ்டின் போகிற கம்பெனி பெரிய கம்பெனி ஆச்சப்பா. என்ன நம்ம ஏரியா பசங்க மாதிரி இருக்க? என்னப்பா நம்ம ஏரியா அகஸ்டினா? இன்டர்வியூல வேலைலாம் கிடைச்சிருமா அவனுக்கு? நம்ம ஏரியா பசங்க சும்மாவாப்பா, அதெல்லாம் இன்டர்வியூல பாஸ் ஆயிடுவான்ப்பா. ஜி, எல்லா ரவுண்ட்லயும் நீங்க தான் டாப் ஸ்கோராமே. வேலை உங்களுக்கு தான் ஜி, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போலயே. இன்டர்வியூவில் கொஞ்சம் அமைதியாக இருங்க ப்ரோ ப்ளீஸ். ரொம்ப பயங்கரமா நல்லா இருப்பார் போலயே. ப்ரோ பார்த்து போ. இந்த சீட்ல உட்காருங்க. ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? அதை ஏன் ப்ரோ கேட்குறீங்க? இந்த கம்பெனியில் மொத்தமே 3 போஸ்டிங் தான். ஆனால் நம்ம 4 பேர் இருக்கோம். உங்கள் எல்லாத்தையும் விட எனக்கு தான் ஸ்கோர் கம்மி. கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்காது. கொரோனா டைம்லேருந்து என்னோடய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. நான் வேற ஒரு ஃபேமிலி மேன். என்னையும் நம்பி தான் என் குடும்பம் இருக்குது. நான் இந்த கம்பெனி நம்பி தான் இருக்கேன். இந்த வேலையும் கிடைக்கலன்னா இவர் நிலைமை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்க. ஃபேமிலி மேன் வேற சொல்றாரு. என்ன பண்ண? ப்ரோ, என்னை விட உங்களுக்கு தான் இந்த வேலை ரொம்ப முக்கியம். ப்ரோ இல்லை அகஸ்டின் செலக்ட் ஆகல தெரியுமா? இப்படி இல்லை, அவன் இங்கே ஒழுங்கா வர மாட்டான். பெஞ்சு டெஸ்ட் அலைவான். பேட்டே ஒழுங்கா பிடிக்க தெரியாது. அங்கே போய் என்ன பண்ண போறான்? எனக்கு அப்பயே தெரியும்ல, அவன் சும்மா லக்கில் தான் பாஸ் ஆயிருப்பார் 2 ரவுண்ட்லாம். அவன் எங்கே வேலையை போய்கிட போகிறான்? என்ன தம்பி, அகஸ்டினுக்கு வேலைலாம் கிடைக்கல போல. உங்க கூட சேர்ந்து சுத்த முடியே தெரியும்ப்பா அவனுக்கு வேலைலாம் கிடைக்காதுன்னு. எனக்கும் சந்தேகமா தானே இருந்துச்சு. டேய், உனக்கு கிடைச்ச இந்த ஒரே வாய்ப்பை விட்டுட்டு வந்துட்டியே. 2 ரவுண்டு கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிட்டு ஒருத்தர் வந்தாராம், சோக கதையை சொன்னாராம், இவரு விட்டு கொடுத்துட்டாராம். இனிமே இந்த வாய்ப்பு எப்படி கிடைக்க போகுது? அவர் நிலைமை நினைச்சேன்னா நான் விட்டு கொடுத்தேன். என் வாழ்க்கை இப்படியே போயிருமா? ஹலோ மிஸ்டர் அகஸ்டின்களா? சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க இன்டர்வியூக்கு வந்த கம்பெனில இருந்து பேசுறோம். நாளைக்கு மார்னிங் ஆபீஸ்க்கு வந்துருங்க. ஓகே மேடம். சொல்லுங்க சார். அகஸ்டின். ஓ, நீங்களா? நான் எங்க வெயிட் பண்ணணும்? இல்ல சார், நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், டைரக்டா மேனேஜர் ரூம்க்கே போயிடலாம்.
சார் நீங்களா? என்ன அகஸ்டின், ஷாக்கிங்காக இருக்கா? ப்ளீஸ் பி சீட்டட். உங்களுக்கான இன்டர்வியூ நேற்றே முடிஞ்சிட்டு அகஸ்டின். எங்களுக்கு தேவைப்பட்ட கேண்டிடேட்ஸ் 3 பேரில் ஒரே ஒருத்தர் தான். பொதுவாக இன்டர்வியூ ஹாலில் எல்லாருமே நடிப்பாங்க, ஆனால் அவங்களோட உண்மையான கேரக்டர் என்னன்னே தெரியாது. அதனால தான் உங்களில் ஒரு ஆளாக வந்தேன். உங்களுக்கு கிடைச்ச ஒரே சான்ஸையும் விட்டு கொடுத்துட்டீங்க. உங்கள் விட்டு கொடுக்குற தன்மை என்னை ரொம்ப வியப்பட செஞ்சிச்சு. உங்களை மாதிரி ஒரு பர்சன் லீட் பண்ணால் தான் கம்பெனி ஷைன் ஆகும். You are selected, Augustine. தேங்க்யூ சார்.